நமஸ்காரம். என் பேர் ஜோஷ்னா. நான் இப்போ 12th படிக்கிறேன். நான் NIOS வந்து கிரேட் 8லேயே ஜாயின் பண்ணிட்டேன். ஓப்பன் பேசிக் எஜுகேஷன் லெவல் Cலேயே ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து கொரோனா டைம். எனக்கு NIOS முன்னாடி சிங்கப்பூரில் படிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்த உடனே எல்லா ஸ்கூல்ஸும் லாக்டவுன் போயிடுச்சு. ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம் தான் NIOS எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. சிலபஸ் வைஸ் நிறைய ஃப்ரீ டைம் இருந்துச்சு. அந்த ஃப்ரீ டைமில் நான் ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கு கற்றுன்ட்டேன். கேம்ஸ் நிறைய விளாண்டுட்டேன். இப்போ டெய்லி ஒரு 3-4 ஹவர்ஸ் நான் பார்க்கில் வந்து விளாண்டுட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு 8th ஸ்டாண்டர்ட்லாம். அப்போது எனக்கு வந்து நிறைய ரிசோர்ஸஸ் அண்ட் கைடிங் வந்து அதிகமாக ஆன்லைனில் கிடைக்கலனால எனக்கு ஹீலிக்ஸ் ஸ்கூலுக்கு இங்கே வந்தேன். இங்கே காசி சார்னு டீச்சர் இருந்தார். அவங்க ஹெல்ப் செஞ்சார் எப்படிலாம் படிக்கணும் 8th ஸ்டாண்டர்டுக்கு. அண்ட் 9th and 10th எனக்கு ப்ராப்பராகவே NIOS கோயம்புத்தூர்லேயே எனக்கு சென்டர் கிடச்சிது. அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கூட எனக்கு அந்த போர்ட்ஸ் ப்ரெஷரே இல்லை. எனக்கு எவ்ரிடே வந்து ஒரு ஃப்ரீயாகவும் இருந்துச்சு, படிக்கிறதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருந்துச்சு. ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள் செட் பண்ணதுனால நான் காலையில் ஒரு 10 to 1 வரைக்கும் படிப்பேன், ஒரு 3 hours. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஃப்ளூட் வாசிக்கிறது செய்வேன், க்ரோஷே பண்ணுறது செய்வேன், பாட்டு பாடுறது செய்வேன், போய் வாலிபால் விளாடுவேன் ஃப்ரெண்ட்ஸோட, மேத்ஸ் டியூஷன் போவேன். எனக்கு ஃபுல் டே வந்து எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கு எனக்கு NIOSனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் இப்போது நான் 12th படிக்கிறேன். அண்ட் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்ததுனால நான் நீட் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அண்ட் அந்த நீட் ப்ரெஷர் இருந்துமே எனக்கு இன்னும் அந்த ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் கிடைக்குது ஒரு நாளுக்கு. இப்போது பாட்டு திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் ஒரு 1 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறேன். அண்ட் க்ரோஷே, அப்போ கார்டனிங் செய்கிறேன் எங்கள் வீட்டில். அப்படி தோட்டம்லாம் போட்டு ஆல் NIOSனால தான். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்குலாம் போனால் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது இதுக்கெலாம் டைமே கிடையாது. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், ஸ்கூல் போகிற ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க ஸ்கூலுக்கு, வீட்டுக்கு வருவாங்க, அவ்வளோ டயர்டாக இருப்பாங்க, திரும்பி ஹோம்ஒர்க் செய்வாங்க, தூங்குவாங்க, திரும்பி ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்களுக்கு பிடிச்சது ஒரு ஹியூமனாக இருக்கிறது. ஹியூமனாகவே இருக்க முடியாது NIOS இல்லைன்னா. ஸ்கூல் போனாங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயத்தையே திரும்பி செய்கிறாங்க. NIOSல நம்மளோட டே எப்படி நம்ம மாடிஃபை செய்கிறது, நம்மளோட டே நம்மள்தான் ஆக்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ அது நான் வந்து NIOSக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்.